விளக்கேற்றிய வீடு வீண் போகாது என்று சொல்வார்கள். விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அழகாக முத்தாக தீபம் எரிய வேண்டும். பூஜை அறையிலே ஒரு 2 தீபங்கள் எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த பூஜைக்கு அழகாக குத்து விளக்குகளை ஏற்பாடு செய்து அந்த குத்து விளக்கிலே நிறைய நெய் விட்டு தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி அஷ்டகம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜித்தே இதனை பாடி அஷ்டலட்சுமிகளை அழைக்க வேண்டும். இந்த அஷ்டலட்சுமிகளுடைய கருணையானது நம்முடைய இல்லத்துக்கு வந்து விட்டால் நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல ஞானம் கிடைக்கும். இல்லாமை என்பது இல்லாமல் போகும். அப்படி இல்லாமை என்பது இல்லாமல் போக வேண்டும் என்றால் மகாலட்சுமி எங்கு இருக்கின்றாளோ அங்கு பெருமாள் இருப்பார். ஆகவே லக்ஷ்மியை அழைத்து விட்டால் நாம் பெருமாளையும் அழைத்து விடலாம். பெருமாள் வந்து விட்டால் அங்கு ருத்ரனும் வந்து விடுவார். ருத்ரன் வருகின்ற இடத்திலே பிரம்மாவும் கலைவாணியும் வந்து விடுவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான விளக்கு பூஜை. திருவிளக்கிலே லக்ஷ்மியை நாம் ஆவாகனம் செய்கின்றோம். அந்த லக்ஷ்மியை நாம் திருவிளக்கிலே ஆவாகனம் செய்து வைத்துவிட்டு முதலிலே விநாயகர் பூஜையை முடித்துவிட்டு அதன் பிறகு மகாலட்சுமிக்கான இந்த பூஜையை துவங்க வேண்டும். மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமிக்கான ஸ்தோத்திரங்களை எல்லாம் பாடி பிறகு உங்களால் முடிந்தால் மகாலட்சுமிக்கு சகஸ்ரநாமம் செய்யலாம். அல்லது மகாலட்சுமிக்கு ஒரு 108 போற்றி, ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் தனலட்சுமியை போற்றி, ஓம் தானியலட்சுமியை போற்றி என தூய தமிழிலேயே செய்யுங்கள். தவறே இல்லை. உங்களுக்கு தமிழ்தான் தெரியும் என்றால் தமிழிலேயே செய்யலாம். சமஸ்கிருத மந்திரங்களால் தான் இறைவனை அழைக்க வேண்டும் என்று இல்லை. தூய தமிழிலே அம்பாளை அழைத்து அம்பாளுக்கு அழகாக சர்க்கரை பொங்கலும் ஒரு பாயசன்னமும் நைவேத்தியம் செய்து அந்த பூஜையை நீங்கள் அதிகாலையிலேயே செய்ய வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியமானது. 6 மணிக்குள்ளாக இந்த பூஜையை நாம் முடித்து விட்டால் அது நமக்கு கூடுதல் சிறப்பை கொடுக்கும். ஆகவே இல்லாமை என்பது இல்லாமல் போக வேண்டும் என்றால் இந்த மகாலட்சுமி பூஜையை வாரம் வெள்ளிக்கிழமைகளிலே அதிகாலையில் எழுந்து ஒரு 6 மணிக்குள்ளாக இந்த பூஜையை நல்லபடியாக முடித்து விட்டார் அந்த வீட்டிலே நிச்சயமாக செல்வ கடாட்சம் என்றென்றும் நிலைத்திருக்கும். நோய் என்பது அண்டாது. மகாலட்சுமியை தொழுது வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். லக்ஷ்மியினுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.